தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ தாண்டோன்றீஸ்வரர் திருக்கோயில், பெரும்பேர் கண்டிகை, அச்சரப்பாக்கம். பொதுவாக சங்குகள் கொண்டு தெய்வங்களுக்கு அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்வதன் மூலமும் அத்தெய்வங்களுக்கு பிரீத்தி செய்வதன் மூலமும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் பெறுவது வழக்கமான ஒன்று. இதற்காக இடம்புரி சங்கும் வெகு சில கோயில்களில் வலம்புரி சங்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வலம்புரி சங்கில் அபிஷேகம் செய்தால் கூடுதல் பலன்கள் உண்டு என்பது நம்பிக்கை. இந்த சங்கு கோடி வலம்புரி சங்குகள் தோன்றிய பின்னர்தான் தோன்றும் என்பது தகவல். இந்த சங்கை காராம் பசுவின் மடி அருகே கொண்டு சென்றால் தானாக பால் சுரக்கும் என ஒரு ஆன்மீக மடத்தில் குறிப்பு உள்ளது. அப்படி சங்கு கொண்ட ஒரு கோயில் பற்றியும், இதே கோயிலில் பூசணி விளக்கேற்றி பக்தர்கள் பயன்பெறுவதை பற்றியும் நமது அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காணலாம். சென்னை திருச்சி சாலையில் மதுராந்தகம் அருகில் அமைந்துள்ளது பெரும்பேறு கண்டிகை எனும் ஊர். இப்பகுதியில் அகத்தியர் உட்பட பல ஆன்மீக பெரியோர்கள் தரிசனம் செய்த கோயில்கள் இருந்ததால் இங்கு பிறப்பதே பெரும்பேறு என குறிக்கும் வகையிலும், கண்டிகை என்றால் குதிரை படைகள் போர் பயிற்சி பெற்ற இடம் என்பதால் கண்டிகை எனவும் சேர்த்து அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சஞ்சீவி மலை, மேருமலை என கூறப்படும் மலைகளுக்கு பழங்கதைகள் உள்ளன. அந்த வகையில் இவ்வூர் முன்னொரு காலத்தில் திருபுவனநல்லூர் என்று அழைக்கப்பட்டதுடன் தற்போதுள்ள கோயிலின் சிவன் தாண்டோன்றீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறாராம். முன்னொரு காலத்தில் வடபுலத்தில் சிவ பார்வதி திருமண வைபவத்திற்கு உயிர்கள் அனைத்தும் கூடிய போது பூமியின் சமநிலைக்காக தென்புலம் சென்ற அகத்தியர் இப்பகுதியில் திருவாத்தி மர நிழலில் மணல் லிங்கம் எழுப்பி சிவ பூஜை செய்தார். அப்போது அகத்தியரின் வேண்டுதல் படி சிவபெருமான் உமாதேவியுடன் தானாகி தோன்றி அவருக்கு காட்சியளித்தாராம். அந்த நிகழ்வின் நினைவாக பிரம்மதேவரின் மானச புத்திரர்கள் நந்தி வடிவில் சூழ அகத்தியரின் வடிவம் தல விருட்சமான திருவாத்தி மரம் கீழ் உள்ளது. அவ்வாறு அகத்தியர் வழிபட்ட அந்த மணல் லிங்கத்திற்கு பல நூற்றாண்டுகளாக அபிஷேகம் இல்லாத நிலையில் பின்னாளில்தான் செப்பு கவசம் இடப்பட்டுள்ளது. இக்கோயிலில் எழுந்தருளியுள்ள அம்பிகைக்கு தடுத்தாட்கொண்ட அம்பிகை என காரண பெயருண்டு. தற்போது அச்சிறுபாக்கம் எனும் பகுதியில் ஒரு சமயம் ஈசன் திரிபுர சம்ஹாரத்திற்கு தேரில் புறப்பட்ட போது அவசரத்தில் விநாயகரை தொழ தவறிவிட அதனால் கோபமடைந்த விநாயகர் ஈசனின் தேரச்சை இரண்டாக பிளக்க செய்தாராம். அந்த நிகழ்வின் போது அம்பிகை ஈசனை பத்திரமாக இங்குள்ள மேருமலைக்கு தடுத்தாட்கொண்டு அழைத்து வந்தாராம். அதனால் இக்கோயில் அம்பிகை இப்பெயருடனேயே வழிபடப்படுகிறார். மேலும் இங்குள்ள ஈசனுக்கு மிகவும் அரிதான கோமடி சங்கு மூலம் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. பொதுவாக 1 கோடி வலம்புரி சங்கு உருவானால்தான் கோமடி சங்கு உருவாகும்
என்பது அறிவியல் தரும் தகவல். அப்படிப்பட்ட விசேஷமான கோமடி சங்கு கொண்டு இங்குள்ள தெய்வத்துக்கு அமிர்தவர்ஷினி ராகம் இசைத்தபடி அபிஷேகம் செய்தால் மழை கிடைக்கும் என்பது அனுபவ நம்பிக்கை. இந்த சங்கு கொண்டு அஷ்டமி, பௌர்ணமி நாட்களில் அபிஷேகம் செய்தால் நமது பாவங்கள் விலகும் என்பதும் ஐதீகம். உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. இக்கோயிலில் உள்ள உபதெய்வங்களில் ஒன்றான ரணபத்ரகாளியை மன்னர் விக்ரமாதித்தன் ஸ்தாபித்ததாக தகவல் உண்டு. மேலும் சண்டன் முண்டனை அழித்த சாமுண்டீஸ்வரி, மான் வாகனம் கொண்ட கனகதுர்க்கை ஆகியவையும் உண்டு. ஐஸ்வர்யத்திற்கு நெல்லி தீபம், தம்பதி மணக்கசப்பு நீங்க பாகற்காய் தீபம், காரிய வெற்றிக்கு எலுமிச்சை தீபம் என்பது போல் பூசணி தீப வழிபாடு என்பது இங்கு பிரசித்தம். இங்குள்ள ரணபத்ரகாளி, சாமுண்டீஸ்வரி சன்னதியில் அமாவாசை, அஷ்டமி போன்ற நாட்களில் வெண்பூசணி தீப வழிபாடு நடத்தப்படுகிறது. அதன்படி பக்தர்கள் வாழை இலையில் அரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் தடவிய பூசணியில் இலுப்பை அல்லது நல்லெண்ணெய் மூலம் விளக்கேற்றி கோயிலை 11 முறை வலம் வந்து 27 கிழமைகள் வழிபடுகின்றனர். இதன் மூலம் பித்ருதோஷ நிவர்த்தி, கிரகதோஷ நிவர்த்தி, கடன் பிரச்சனை தீருதல், கண் திருஷ்டி மற்றும் பகை விலகுதல் போன்றவை நிகழ்வதாக பக்தர்களின் கூற்று. தொன்மையான கோமடி சங்குடன் அருள்வாரித்தர ஆயிரக்கணக்கான வருடங்களாக காத்திருக்கும் தடுத்தாட்கொண்ட நாயகி சமேத தான்தோன்றீஸ்வரரை நாமும் ஒருமுறை தரிசனம் செய்து நலம் பெறுவோமாக. உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே, அலையும் மனதில் ஒரு நிலையை அளித்து மனம் மகிழச் செய்த எம் பெருமானே. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. சங்கரா சிவ சங்கரா மகேஸ்வரா மகாதேவா. ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில், பெரும்பேர்கண்டிகை, அச்சரப்பாக்கம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.